அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளன்னா காத்தால எந்திரிப்போம், சமைச்சிருவாங்க, சாப்பிடுவோம், குளிப்போம், ரெடி ஆயிட்டு மேக்கப் பண்ணி நான் உட்காருவோம். அங்கதான் ஆளுங்க வருவாங்களா? ஆமா, அங்கதான் வருவாங்க. இல்ல உங்களை அனுப்பிச்சு விடுவாங்க? அங்க நாங்க எந்த வீட்டுல போய் நாங்க ஸ்டே பண்றோமோ அந்த வீட்டுக்கு தான் ஆள் வருவாங்க. அதுவும் இந்தியன்ஸ் தான்? இந்தியன்ஸ் தான். மலையாளி, தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி வருவாங்க. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, உனக்கு அங்க ஏன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும், போகணும், வரணும்னா எங்களால ஃப்ரீடமா வெளியே வர முடியாது. இவர் தான் வந்து 4 பேர்கிட்ட கேட்டுப்பாரு, நீ தான் பழகுறல்ல, உங்களுக்கு தான் எல்லா லாங்குவேஜும் தெரியும் இல்லை. சரி, அப்படி கேட்கும் போது ஒரு அக்கா சொன்னாங்க, நீ இங்கேருந்து கஷ்டப்படுறதோட வெளியே வந்தீங்கன்னா நீ ஸ்பால சம்பாதி. இந்த அக்கா யாரு? இந்த அக்கா வந்து கூட என் கூட வேலை பார்த்தவங்க. அவங்க ஏன் அங்கே இருந்தாங்க? பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஓ, அப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக? ஏதாவது கூட்டிகிட்டு போகிறதுனா, இங்கே எனக்கு வேலை இருக்குது வா அப்படின்னு சொன்னாலாம் நாங்கள் போக மாட்டோம். வா, இந்த மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாம். எப்படி வெளியே போனேன் சொல்ல? டம்மி டிக்கெட்டு போட்டு போனேன் இல்லைங்க மேடம். யாரும் ஊருக்கு போகிறேன். சரி, டம்மி டிக்கெட் போட்டு வெளியில் வந்தேன். எங்கே போனேன், எங்கே போயிருக்கு? ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு நாங்கள் வெளியே திருப்பி நாங்கள் வந்துடுவோம். யாரை கூட்டிகிட்டு வந்தாங்க? நாங்கள் ஃப்ரீடமாக இந்த நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்துடுவோம். அவங்கக்கிட்ட வந்தோன்னா அவங்க எங்களுக்கு விசாவோ இல்லை எதுவோ தங்குறதுக்கு ரூமோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஸ்பா வச்சுருப்பாங்களா? இல்லை, ஸ்பா வச்சுருக்காங்க. அந்த ஸ்பாலேயே இந்த வேலை தான் நடக்கும். சொல்லுங்கள். அங்கே வந்து தான் நான் வந்து அந்த ஸ்பாவில் வேலை பார்த்து தான் நான் டிக்கெட்டு விசா எல்லாம் போட்டுதே. 2 வருஷம் விசா. அப்போ அங்கே ஒருத்தர் கிளைண்ட் கொஞ்ச நாள் விசா எல்லாமே இருந்தேன். விசிட்டிங் விசாவில் இருந்தேன். விசா வந்து ரினிவல் ஒர்க் பர்மிட் ஆக்கினேன். நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டீங்க, இவ்வளோ நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? ஏன் இந்த வேலை பண்ணீங்க? துபாயில் வேலையாக கிடைக்காது? எனக்கு இந்த தொழில் வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க. நிஜமாவே ஒரு நல்ல ஸ்பாவில் போய் வேலை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்பாக போயிருக்கலாம், வயசானவங்களை பார்க்கறதுக்கு போயிருக்கலாம். ஏன் இந்த தொழில் பண்ணீங்க? காசு தான். அங்கே காசு வராதாண்ணா? வரும் மேடம். அப்புறம் ஆனால் சீக்கிரமாக சம்பாரிச்சு செட்டில் ஆகணும்னு, எனக்கும் ஒரு ஃபேமிலி கூட செட்டில் ஆகணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஆசை இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலி சொல்கிறீங்க, இந்த ஃபேமிலிக்கு அர்த்தமே இல்லையம்மா. நீங்கள் பண்ணுறது குழந்தை வச்சுருக்கீங்க, ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தொழில் பண்ணும்போது ஃபேமிலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுறதே. எப்படி செட்டில் ஆவீங்க? உங்களுக்கு தெரியாதா இதுக்குள்ளே இருக்கிறது ரிஸ்க் எல்லாம்? உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் அதை விட்டுட்டீங்களே. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்திருக்கீங்க. எனக்கு இந்த தொழில் வேண்டாம், நான் நல்ல வேலை பண்ணி சம்பாதிக்கிறேன்னு ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்பாக போனால் 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வருமே. அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆள் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் வாங்கினீங்க? இந்த வேலைக்கு விசா வாங்குறதுக்கு, டம்மி டிக்கெட் வாங்குறதுக்கெல்லாம் சப்போர்ட் கேட்குறீங்களா? எனக்கு அது திருட்டு விசான்னு எனக்கு தெரியாதுங்க மேடம். எல்லாம் தெரியாது சொன்னேன். எனக்கு லாஸ்ட்ல இப்பதான் 6 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல மேடம், இப்போ லாஸ்ட்ல எனக்கு இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அவரோட ஐடியும் என்னோட ஐடியும் வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட்ல வந்து வர நம்பர் 3 நம்பர் வந்து என்னோட ஐடியில வந்துருக்கு. ஒரு வாட்டி இந்த தொழிலுக்கு போனா அதுக்குள்ளே இந்த வரவே தோணாதா? எல்லாருமே ஃபோர்ஸ் பண்றதுனால. யாரை ஃபோர்ஸ் பண்ணாங்க? ஹஸ்பண்ட் தான் மேடம்.